வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேரோ பழனிசாமி. நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025-26 டிரான்ஸ்கிரிப்ட் இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த எபிசோட் நம்ம பார்க்க போறது ஒரு கேரள மாணவர், மலையாளம் லிட்ரேச்சர். அஸ் யூஷுவல் 2025 பிரிலிமினரி மெயின் 2 ஸ்டேஜும் தாண்டி இன்டர்வியூ நேர்முக தேர்வு, அதாவது ஆளுமை தேர்வு, பர்சனாலிட்டி டெஸ்ட் 2025 டிசம்பர்ல இருந்து டெல்லியில யூபிஎஸ்சி ஹெட் குவார்டர்ஸ் யூபிஎஸ்சி பவன்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போட்டியாளர்கள் தங்களுடைய இன்டர்வியூ நேர்முக தேர்வு அட்டன் பண்ணிட்டு அவங்க ஒரு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ற கொஸ்டின் அனுபவத்தை எடுத்து நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ரைட், வாருங்க பார்க்கலாம். அண்ட் போர்டு ஸ்ரீமதி அனுராதா பிரசாத் அண்ட் ஆப்ஷனல் மலையாளம். ரைட், ஸோ இட்ஸ் கேரளா ஸ்டூடெண்ட் அண்ட் 3/2/2026 and afternoon 4th to go. And board Anuradha Prasad ma'am, detailed application form, keywords, physics, Malayalam. So படிச்சது about physics, right? Malayalam, library, short fiction, nothing else asked from DF, especially hobbies. So hobbies பத்தி எதுவுமே கேட்கல அப்படின்ட்டு இருக்காப்புல. So Anuradha ma'am, good afternoon. So let me ask you a personal question. Yes ma'am. Why are you putting this blazer over this beautiful saree? நார்மலா என்னன்னா, இப்போ வந்து பிளேசர் ஆண்கள் போனாங்கன்னா பிளேசர் போட்டிருப்பாங்க, பிளேசர் பட்டனை கழட்டிடுவாங்க, சில பேர் பட்டனை போட்டு அந்த டை நடுவில் வச்சு இருக்க மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலு. பட் இப்போ இவங்க வந்து லேடிஸ் இருக்கிறாங்க, இப்போ வின்டருக்கு வந்து ஷால் போட்டு போக முடியாது. ஸோ வின்டர் பீரியட் ஓகே, அதனால என்ன பண்ணா அதுக்கு மேலே ஒரு கோட்டு போட்டு இருப்பாங்க. பட் அந்த பிளேசரை வந்து ஸோ வாட் சேர்பர்சன் என்ன சொல்றாங்க, நீ இப்போ ஆல்ரெடி நல்ல சேரியா இருக்கு, இதுக்கு மேலே என் பிளேசர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். அண்ட் ஹியர் ஸோ Tamil Nadu has an issue with Hindi language in education, but Kerala doesn't have an issue. Why? உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தமிழ் மாணவர்களுக்கு எல்லாம் தெரியும். அதர் தேன் தமிழ்நாடு, தமிழகம் தவிர மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் மேக்சிமம் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு. நம்மளை பொறுத்தளவுக்கு சதர்ன் இந்தியாவிலேயே நமக்கு கேரளாவில் 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு, கர்நாடகாவில் 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு, ஆந்திராவில் 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு, தெலுங்கானாவில் 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் 2 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கிறது. ஸோ இதான் ஃபேக்ட். ஓகே, ஸோ அது மட்டும் கிடையாது, இதுக்கு நமக்கு ஹிஸ்டாரிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த பட்ஜெட் ஹஸ் ப்ரொபோஸ்ட் டு டெவலப் ரேர் எர்த் காரிடார்ஸ் அண்ட் கேரளா அண்ட் இன்க்ளூடட் அண்ட் என்கேப்சுலேட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்டர் திஸ் அண்ட் வில் கேரளா சப்போர்ட் திஸ் ப்ராஜெக்ட், ரைட்? And mining can create a lot of environmental challenge. Still, should we go for this kind of projects? So, are you aware about the process of sourcing important metals from e-waste? Important metals from e-waste. Then, number 1. So, you have graduation in physics, but you have chosen Malayalam literature as optional. Do you have a passion for Malayalam literature, or you took just as a subject? You took just as a subject. So, do you know Kunjan Nambiar? Kunjan Nambiar, have you read any of his works? Which is your favorite category of books, like short fictions or novels, etc.? Which is your last book, or which is the book you read, or which is what the latest novel you read, right? As an administrator, how will you implement the insights from that novel? ஓகே, ஸோ நாவலை படிச்சிருக்கோம். நாவலில் இருக்க காரியங்கள் முக்கியமான விஷயம், இதை வந்து எப்படி ரியல் லைஃப்ல ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹவு யூ வில் ரியலி இம்ப்ளிமெண்ட். ஒன் டெம்பிள் இன் கேரளா இஸ் ரீசன்ட்லி வாஸ் இன் நியூஸ். விச் இஸ் இட் அண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் அபவுட் இட்? ஓகே, ஸோ ஹவு கேன் வி அட்ரஸ் திஸ் சேம்? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் அனலைசிஸ்? ரைட், இது என்னன்னா, இது வந்து 2-3 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு கேரளாவில். பட் தற்சமயம் மெயினாக வந்து தங்கம், அதாவது ஐயப்பா கோயில் இருக்கக்கூடிய தங்கம் வந்து நிறைய வந்து திருட்டு போயிடுச்சு அப்படின்னு அந்த உள்ள சீஃப் பிரீஸ்ட் மேல கம்ப்ளைண்ட். ஓகே, எலெக்ஷன்ஸ் ஆர் காஸ்டிங் so much money if cost beneficial. Is SIR necessary? Special intensive revision. What is the confusion associated with it, right, regarding the SIR? Election Commission is being criticized by opposition by saying it is biased. Do you agree with it? And number 2, what is high-speed train? What is the difference between high-speed trains and bullet trains? Do they require special tracks? What is the share of nuclear energy based and electricity used in India?
India has a lot of thorium deposits, but why we are not using it? One question about different fare prices in railways, but I can't remember it. Then number 3. I have seen disasters in Kerala like Wayanad landslide. You give green signal to rare earth mining in such a state. Today, youngsters are relying on internet for acquiring knowledge even without verifying it. There will be a lot of mistakes in what they learn. What is your opinion on the person who associated with a library? How will you address it? It's a very good question. What are the themes on which you write short fictions? I see Malayalam movies. You people create movies without the box themes. Very good. Number 4. Let's move on other topics. So Indian prisons are overpopulated, especially by under trial prisoners. So how can we address it? Bangladesh issue a monologue. So this we have been explaining. Monologue means a member will be explaining in detail. Then there will be a question based on the monologue. Monologue ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த மெம்பரோ அல்லது சேர்மனோ யாரோ ஒருத்தவங்க வந்து அதில் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால வி ஷுட் லிசன் இட் ப்ராப்பர்லி. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்பவுமே எல்லா இடத்துலையும் இந்த மோனோலாக் அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So what will happen India-Bangladesh relations in the next 6 months? What USA's role in Bangladesh? And Anuradha ma'am said, thank you, all the best. So that's a feedback. So finally the reply or the perception by the candidate. Its board was very cordial and supportive, especially Anuradha ma'am was always smiling and nodding. See, இப்போ என்ன பிரச்சனைனா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹவு வி சி தி போர்டு. நார்மலாக போர்டு கன்சிஸ்ட் ஆஃப் போர்டு ரியல் நம்ம யூபிஎஸ் போர்டு மெம்பர் வந்து சேர்மன் இருப்பாங்க, ஒரு 4 பேர் எக்ஸ்பர்ட் இருக்க போகிறாங்க. இப்போ என்னென்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டு எந்த மாதிரி டீம் கூட நீங்கள் போகிறீங்க, எங்கே என்ன மாதிரி கேள்விகள் வருது நமக்கு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து இந்த போர்டு வாஸ் வெரி கார்டியல், வெரி வார்ம், வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி கேள்விகள் இருந்தது தெரியல அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இட் இஸ் டோட்டலி ஏ கான்வர்சேஷன் மோட். ஓகே, அவர்கள் இப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்கிறத விட இட் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் தட் குரூப் ஆஃப் பீப்புள் டிஸ்கஸிங் சம்திங் லைக் தட். அப்போ ஒருத்தர் வந்து இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்க்கு போகல அந்த மாதிரி மோடில் நம்ம மாறிட்டோம், அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நேர்முக தேர்வும் கஷ்டமே இல்லை. சரிங்களா? ஸோ யூ லீட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் ஸோ தட் எல்லா கேள்விகளும் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் அண்ட் லீட் தி போர்ட். ரைட்? So that's a lesson. So thank you very much for listening and we will come up with one more transcript in the next video. Thank you very much. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.